சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே அடியார் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். மக்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான கிருபையை தாரும் அப்பா. எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை மேய்க்கும் தேவன். நம்மை ஆடுகளாகவும் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் கர்த்தர் கருதி சொல்கிறார். நான் உங்களை மேய்க்கிறவனாக, ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறதை பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 11 சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பனாக, நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 23 என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எது தேவை, என்ன வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து அவர் செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஜனங்களின் மேய்ப்பராய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் அப்படி ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள் யார் என்று பார்த்தால், அதிபதிகள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், ஆசாரியர்கள், இவர்கள் தான் ஜனங்களை என்ன செய்கிறாங்க? வழி நடத்துகிறார்கள். அப்படி வழி நடத்துகிறவர்கள் வழி தப்பி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல மேய்ப்பனாக சபைக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சபை என்ன செய்யும்? கர்த்தருக்குள் வளர்ச்சி அடையும். சபை சிதைந்து போகாமல் இருக்கணும்னா அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்புல 2வது, காணாமற் போன ஆடுகளை தேடும் தேவன். நம்ம இயேசுவை காணாமற் போன ஆடு. காணாமற் போன ஆடுனா என்னது? அவங்க என்ன செய்வாங்க? காணாமற் போயிட்டுனா தானே போயிடும், தன் இஷ்டம் போல் வழி தப்பிச்சார். காணாமற் போன ஆடுன்னா அது இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? மந்தை செல்லுகிற பாதையில் செல்லாமல் தன் இஷ்டத்துக்கு ஒரு வழியில் செல்லும். இதை ஆண்டவர் ஒரு ஓமை மூலம் வேதபாரகர் பரிசேயருக்கு சில ஓமைகள் மூலம்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மக்களுக்கு சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்ன ஓமை எதில் இருக்குதுன்னு சொன்னால், லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தான் வராங்க. அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பாவிகளோடே உட்கார்ந்து சாப்பிட்றாரேன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஓமையை சொல்கிறார். எப்படின்னா, 100 ஆடுகளை ஒரு மனுஷன் கொண்டவனாக இருக்கிறான். அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அவன் அந்த 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிப்பான். அந்த காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு தன் தோளின் மீது போட்டு கொண்டு வந்து தன் அயலகத்தார், சுற்றத்தார், நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து சந்தோஷத்தை கொண்டாடுவான் இல்லையா? இதுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான். அதுக்கு என்ன சொல்கிறாரு? 7வது வசனம்,
மனம் திரும்ப அவசியமில்லாத 99 ஆடுகள் நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்போ ஒரு பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி தான் அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. பரிசேயர், வேதபாரகர் இவங்கெல்லாம் எப்போ குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போவாங்க. போய் அவர் சொல்கிற போதனைகளை கேட்க மாட்டாங்க, அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், 99 நீதிமான்களை குறித்து அதை கருத்து அவர் சந்தோஷம் அடையலை. அந்த ஒரு ஆத்மா மனம் திரும்பினதை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, காணாமல் போன ஆடு, யார் காணாமல் போயிட்டாங்க, மந்தையிலேருந்து யார் வழி தப்பி போயிட்டாங்கன்னு ஆண்டவர் அதை தேடி கண்டுபிடித்து அதை திரும்பவும் தன்னுடைய மந்தையில் சேர்த்து தன்னோடு கூட எல்லாரும் சந்தோஷப்படும்படியான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருவார். அதுதான் சங்கீதம் 1:6, கர்த்தர் நம் வழியை அறிந்து நம்மை கண்டுபிடித்து மந்தையில் சேர்ப்பார். அப்படி கர்த்தர் நம்மை சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். காணாமல் போன ஆடாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம எங்கே போயிருக்கோனாலும் அவருக்கு தெரியும். இப்போ எல்லோரும் கம்ப்யூட்டரில் போட்டு எந்த இடத்துல இங்கே போயிட்டுருக்காங்கன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா? அதான் கண்டுபிடித்து தமது மந்தையில் திரும்ப என்ன செய்து கொள்ளணும், சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை அப்படியே விட்டு விடக்கூடாது. அவங்க நம்ம சபையை விட்டு போயிட்டாங்க, நம்ம சொல்கிற போதனைகள் அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள விட்டக்கூடாது. அவங்கள தேடி கண்டுபிடித்து அவங்க மனம் திரும்பும்படி கர்த்தருடைய போதனையை கரெக்டாக அது எப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன்படி சொல்லணும். தங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் அதை கவனமாக ஊழியர்கள் கண்டிப்பாக அதை கவனமாக செய்ய வேண்டும். இயேசுவானவர் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் தேடி பிடித்து எல்லாரும் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அப்படி சந்தோஷப்படுறதுக்கு அவர் எதை சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நம்முடைய செய்தியை கேட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுமானால் அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நிலைக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அடுத்தது துரத்துண்டதை திரும்ப கொண்டு தருவார். துரத்துண்டதுக்கும் காணாமற் போனதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், காணாமற் போனதும் தானே வழி தப்பி போயிடுறது. துரத்துண்டதுன்னா யாராவது பின்னால் இருந்து என்ன செய்வாங்க, விரட்டுவாங்க. விரட்டும் போது அந்த ஆடு என்ன செய்யும், தலைதிரிக்க ஓடிடும், அந்த இடத்துலையே இல்லாமல் ஓடிடும். அதுதான் துரத்துண்ட ஆடு. அந்த மாதிரி நம்ம துரத்துண்டு போனவர்களையும் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, அவங்க பயந்து ஓடுறாங்க. அவங்கள என்ன செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப பயமுறுத்தாமல் அவங்களையும் திரும்ப நம்ம மந்தையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டிலையே நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது, ஓடாமல் நம்ம இருந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களையும் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு என்ன செஞ்சான், ஓடி போனான். எங்கே போனான், தன்னுடைய மாமா வீட்டில் போய் இருந்தான். அவன் போகும்போது வனாந்திரத்தில் அப்படியே அலைஞ்சிட்டு ராத்திரியில் படுக்கிறான். படுக்கும்போது சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். எப்படி ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்று நம்ம அதில் தான் பார்க்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கல்லை தலைக்கு வச்சு அந்த இடத்துல படுத்திருக்கான். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓரிடத்தில் வந்து வெயில் போயிட்டு, அதனால் அங்கே ராத்தங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கே ஒரு கல்லை தலைக்கு வைத்து கொண்டு நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவன் அந்த நேரத்தில் ஒரு சொப்பனம் கண்டான். பூமிக்கும் வானத்துக்கு இடையில ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் என்ன செய்யப்படுது, தேவதூதர்கள் கீழே இருந்து மேலே ஏறுறாங்க, மேலே இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த இதில் கடைசியில் இருந்தது யாருன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இவங்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நீ படுத்திருக்க பூமியை, 13வது வசனம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய்.
உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். நான் உனக்கு என்ன சொல்கிறாரு, திரும்ப இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வருவேன். அது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதன்படியே அவர் என்ன செய்கிறார், அவனுக்கு உதவி செய்கிறார். யாக்கோபுக்கு எல்லா சூழ்நிலையும் மாமங்காரன் அவளை அப்படி ஏமாத்துறான், 10 தடவை சோதிக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்ததுனால அவன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று ஆண்டவர் அவனுடைய சம்பத்து எல்லாத்தையும் நல்லா அவனுக்கு பெருக வைத்தார். அவன் ஒன்று இல்லாமல் தான் போனான். ஒரு கோலோட யோர்தானை கடந்தான். ஆனால் இப்போ எப்படி இருக்கான், 2 பரிவாரத்தோடு திரும்ப தன் வீட்டுக்கு வாரான். ஏசாவிடத்தில் மனம் திரும்பணும். அப்போது ஏசாவிடத்தில் என்ன செய்யணும், சமாதானம் ஆகணும். அப்புறம் தான் ஊருக்குள்ளே போக முடியும். அதனால் என்ன செய்கிறான், யாப்போக்கு ஆற்றங்கரையிலிருந்து ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எப்படியாயிலும் அவனை சமாதானப்படுத்தி கொண்டு வாரன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவரிடத்துல அப்படி வாதமாக கேட்குறான் யாக்கோபு. அப்படி கேட்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பேரையே என்ன செய்கிறாரு, யாக்கோபு என்ற பெயரையே எடுத்துட்டு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அப்படி கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். ஒன்றும் இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் ஒரு துரத்தப்பட்ட ஆடாக அந்த வனாந்தரத்துக்கு வருகிறான். அப்போ கர்த்தர் அவனை பார்த்து, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறார். அதன்படி அவன் அங்கே மாமா வீட்டுக்கு போய் அங்கே 2 பெண்களை கல்யாணம் பண்ணி, அப்புறம் அவள் மூலமாக 2 மறுமனையாட்டிகளை கொண்டு அப்படியே அவன் தன்னுடைய குடும்பத்தை என்னதாக்கிட்டான். 12 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்துச்சு. கோத்திர பிதாக்கள் 12 பேர் பிறந்தாங்க. அப்படி அவங்க பிறந்த பிறகு அவங்க குடும்பமாக எங்கே போகிறாங்க, திரும்பவும் தகப்பனுடைய வீட்டுக்கு. அதான் ஆண்டவர் சொல்ல, திரும்பவும் இந்த இடத்துக்கு, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவர் திரும்பவும் அவனை கொண்டு வந்தார். அதே மாதிரி துரத்துண்ட ஆடாக நம்ம இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், திரும்பவும் நம்ம இடத்திற்கு வரும்படி கிருபை செய்வார். அது மாதிரி இயேசுவின் சீஷர்கள் இயேசு மரணத்துக்கு பின்பு அவர் ஒரேடியாக செத்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம மீன் பிடிக்க போவோம், நமக்கு தொழில் அதுதான் அப்படின்னு சொல்லி பழையபடி மீன் பிடிக்க போனாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கடற்கரையில் ஓரத்தில் நின்று அவங்க மீனை பிடிச்சிட்டு வராங்களான்னு பார்த்துட்ருக்காரு. அவங்க திரும்பி வராங்க. முழுசும் வலை போட்டு பார்த்தா ஒரு மீன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வலைகளை வலப்பக்கம் போடுங்கள். வழக்கமாக எதிர்புறம் தான் போடுவாங்க வலை. அதனால இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு, வலப்பக்கம் போடுங்கள் என்று சொல்கிறார். வலப்பக்கம் போட்ட உடனே அவங்க 153 பெரிய மீன்கள் கிடைத்துதான். அதை இழுத்துக்கிட்டு வெளியே கரைக்கு வராங்க. இந்த கரைக்கு வந்து சேரும் முன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வாங்க பூஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் சத்தத்தை கேட்ட உடனே இவர் நம்முடைய கர்த்தர் அல்லவா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அல்லவா என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் அடையாளம் காண்கிறவர்களாக இருக்கணும். நம்ம துரத்துண்ட நிலையில் இருந்தாலும் யாரை அடையாளம் காண வேண்டும், நம்முடைய தேவனை நாம் அடையாளம் காண்கிறவர்களாக இருக்கணும். அப்படி கண்ட உடனே ஆண்டவர் அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அவரின் பேதுருவை பார்த்து, நீ என் ஆடுகளை, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்பார். அப்படி 3 தடவை கேட்பார். 3ஆவது தடவை கேட்கும்போது, உமக்கு தெரியும் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற பொறுப்பை கொடுத்து அவர்களை விட்டு கடந்து போனார். இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்காக தெரிந்த 3ஆவது தரிசனம். 3ஆவது தரிசனத்தில் தான் அவரை இயேசு கிறிஸ்துவாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக அவரை
ஏற்றுக்கொண்டார்கள். அவர் துரத்துண்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரை என்ன செய்து கொண்டார்கள்? அடையாளம் கண்டு கொண்டபோது அவர் அவர்களை வழிநடத்தின தேவனாக இருந்தார். அந்த பேதுருவால் தான் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றார்கள். பரிசுத்தாவியை பெற்ற பிறகு தைரியமாய் அவர்கள் பிரசங்கிக்கவும் சபைகள் விருத்தியடையவும் அதில் நிறையா இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். அதனால் நம்ம வழி தப்பி திரிகிறபடி மற்றவர்களால் துரத்தப்பட்டாலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக, பிள்ளைகளே அப்படின்னு அழைத்த சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 4வது, அந்த மாதிரி ஆடுகளுக்கு எலும்பு முறிந்து போயிடும். அப்போ எலும்பு முறிந்து போயிட்டுனா கர்த்தர் அதை என்ன செய்வார்? காயங்கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எலும்பு முறிஞ்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லைன்னா அந்த எலும்பை திரும்ப வைக்க முடியாது. அதுக்காக கட்டை கொடுத்து கட்டுவாங்க. சில சமயங்களில் அதுக்கு திருகு போடுவாங்க. சில சமயங்களில் ராடு வச்சு கட்டுவாங்க. அப்படி அதை சில சமயங்களில் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எப்படியாவது அந்த எலும்பு பலனடைய செய்வதற்கு இப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த கட்டை அவுத்து திரும்ப கட்டுவாங்க. இப்படி கட்டி 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 அந்த உடைந்து போன எலும்பை சரியாக்குவாங்க இல்லையா? இதே போல தான் நம்முடைய கர்த்தரும் ஆடுகள் நிறைய ஆடுகளுக்கு எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது. அது முதுகெலும்பு முறிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை ஆண்டவர் அதை சரியாக்கி அதை நேர வைக்கிறார். அப்போ அவரை நம்பி நம்ம உடல்நிலை இழந்து போகும் நிலையில் நம்ம இருந்தால் கூட வயோதிப நிலையில் நம்ம பிள்ளைகளையோ நம்ம சம்பாத்தியத்தையோ நம்ம பலனையோ நம்பி வாழக்கூடாது. நம்ம முழுவதுமாக யாரை நம்பி வாழ வேண்டும்? கர்த்தரை நம்பி வாழணும். அப்படி வாழ்ந்தோன்னா கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? எந்த சூழ்நிலையினாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நம்ம தாவீதை போல 121 சங்கீதம் 1 போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல எந்த பிரச்சனைகள் நம்முடைய எலும்பு முறிவுகளாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் அதை சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் பிசாசுகளை கர்த்தர் துரத்துகிற தேவனாக இருந்தார். அப்படித்தான் அந்த இதை நம்ம விசுவாசித்தோன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த விசுவாசத்தை நாம் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை என்ன செய்வார்? நம்முடைய எலும்புகளை சரி செய்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக நசல் கொண்டதை திடப்படுத்துவார். நசல் கொண்டதுன்னா என்னதுன்னா சிதைந்து போனதை கர்த்தர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். அதாவது பலவீனமாக இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வார்? கர்த்தர் பலப்படுத்துவார். எதுலெல்லாம் பலவீனமாகிறோம்னு சொல்லி பார்த்தா முதல்ல நம்ம சமாதானத்தில் பலவீனமாகிடுறோம். சமாதானத்தை இழந்து போயிடும். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ சவுல் பாருங்கள், முதலில் தாவீதை ரொம்ப நேசித்தான், அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே பொறாமை, நான் ராஜா அப்படின்ற ஒரு பெருமை எல்லாம் வந்த உடனே ஆண்டவர் சொல்ல என்ன செய்யலாமே கேட்கல. அவன் கீழ்ப்படியாமையினால் அமலேக்கியருடைய மிருகங்களையெல்லாம் அவன் பாதுகாத்து வச்சுக்கிட்டான். கேட்டால் உமக்கு பலி செலுத்திருக்கு, ஆண்டவருக்கு பலி செலுத்திருக்கு, நல்ல தரமானது வேணும், அங்கே தரமானது இருந்துச்சு, அதனால் ஆண்டவர் ஒன்று கூட இல்லாதபடி அமலேக்கியருடைய எல்லாத்தையும் அழித்து போடுங்கன்னு தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் சவுல் அதுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு போயிடுச்சு. ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். உடனே என்ன வந்து சேர்ந்துட்டு? அவனுக்கு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே புரிஞ்சிச்சு. இந்த பொல்லாத ஆவி வர நேரமெல்லாம் அவன் தாவீதை கொல்லுவதற்கே முயற்சி பண்ணுவான். அப்போ அவனுக்குள்ள அந்த சமாதானத்தை அவன் இழந்துட்டான். கடைசியில் போர் சமயத்தில் அவன் அடிபட்டுட்டான். போரில் அடிபட்ட பிறகு இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோம், திரும்பவும் அவனுங்களே நம்மளை வெட்டி போட்டுருவானுங்க, அதுக்கு முன்னால் நம்மளை கொன்றுவோன்னு சொல்லி ஒரு போர் வீரனை என்னை வெட்டுன்னு சொல்லுவான். அவன் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லுவான். உடனே இவன் என்ன செய்வான்? தன்னுடைய வாளை பூமியில் நிறுத்தி அதுக்கு மேலே தன் சரீரத்தை மேலே சாய்ச்சிருவான். அப்படி அவனுடைய முடிவை அவனே உண்டாக்கி கொண்டான். சமாதானத்தை இழக்கும் பொழுது முடிவு பரிதாபமாக போய்விடும். அதனால் அந்த மாதிரி பலவீனங்கள் நமக்கு வரும்போது ஆண்டவரிடத்தில் போனான்,
அவர் நிச்சயமாய் நமக்கு சமாதான காரணர். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தை இழந்த மக்கள் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்தான் சமாதான காரணர். அவர் நமக்கு சமாதானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவர் சொற்படி செயல்படுவோம், அவர் சொன்னபடி நம்ம கீழ்ப்படியணும். அப்போ அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை அமைதிப்படுத்துகிறார். அடுத்த பலவீனம் பொருளாதாரத்தில் பலவீனம். என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி அவ்வளவும் போயிடுது, ஒன்று கூட சேராது, எல்லாம் காலியாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் பொருளாதார பலவீனம். அப்படி பொருளாதார பலவீனம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம இருக்கும்போது கடவுளையே மறந்துடுறது. பணம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, கடவுளையே மறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நிலை தான் கிடைக்கும்? ஐஸ்வர்யவான் எங்கே போனான்? கடைசியில் பாதாளத்துக்கு போனான். லாசரு எங்கே போனான்? ஆபிரகாம் மடிக்கு போகிறான். அப்போது நம்ம கர்த்தரர்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? கண்ணோக்கி பார்க்குறோம். வீட்டு வாசலில் தானே கிடந்தான், அவனை பார்க்கல ஐஸ்வர்யவான். அது வழியாக தான் போனான், வந்தான், என்ன பண்ணான்? அவன் ஏதாவது கொடுக்க மாட்டானான்னு அவனை பார்ப்பான், அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி நசல் கொண்டதை நாம் கண்டிப்பாக பலவீனப்பட்டவைகளை தூக்கி விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரத்தில் குறைவுபட்டவர்களை பார்த்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கே சேர்க்கப்படும்? பரலோகத்தில் சேர்க்கப்படும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். நம்ம கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் தான் கொடுப்பார். எஸ், சிறுக சேர்த்தவனுக்கு சிறுக கொடுக்கப்படும். சிறுக விதைத்தவனுக்கு சிறுக கிடைக்கும், பெருக விதைத்தவனுக்கு பின்ன அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மிடத்துல தான் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய பலவீனம் அதுதான். நம்முடைய சிலருக்கு கொடுக்குற மனப்பான்மையே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கொடுக்கும்போது கர்த்தர் அதற்குரிய பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த பலவீனம் பயம். இப்போ இது பார்த்தோன்னா தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடாது. பயம் ஒரு பலவீனம். அதை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யோசுவாவை நோக்கி, பயப்படாதே, பலங்கொண்டு திட்டமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கு. அந்த விசுவாசம் நமக்கு வரணும். வந்தால் நம்மளை என்ன செய்வோம்? நாம் திடப்படுத்தி கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படக்கூடாது. பயம் என்ற பலவீனம் நமக்கு இருக்குது. 3 பலவீனம் பார்த்தோம். சமாதானம் இன்மை ஒரு பலவீனம். அடுத்த பலவீனம் பொருளாதாரம் குறைகிறது. எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி அவ்வளோ காலியாயிரும். அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார், தாராளமாக கொடுத்தார். மீதியை என்ன செய்ய சொன்னார்? சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். அப்படி நம்ம என்ன செய்யணும்? மீதியை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக பணத்தை சேர்க்கறதுலேயே சில பேர் குறியாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு செல்வங்களை கொடுக்கிறார். அந்த செல்வங்களை நாம் மற்றவர்களோடு கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படும்போது அது பெரிய ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் அதை நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பலவீனம். எல்லாருக்கும் பயம் என்ற ஒரு பலவீனம் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பயம். அந்த பயத்தை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நமக்கு பலமுள்ள ஆவியையும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பயம் என்ற பலவீனம் நம்மை விட்டு நீங்கி போகும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு நடக்கவே செய்யாது. நசல் கொண்டவைகளை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். அதனால் நாம் எப்படி மாறுவோம்? கொழுத்த கன்றுகளைப் போல ஆவோம். தேவன் நம் மேய்ப்பனாய் இருந்தால்
அவர் நமது நிலைமைகளை மாற்றுவார். அவர் தான் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கணும். அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருந்தால் இந்த நிலைகளையெல்லாம் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நசல் கொண்டதை மாற்றுவார், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவார். அப்புறம் மந்தையை விட்டு விலகி போன ஆட்டை என்ன செய்கிறார்? திரும்பவும் மந்தையில் காணாமற் போன ஆட்டை திரும்பவும் தேடி கண்டுபிடிக்கிறார். துரத்துண்ட ஆடுகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்புறம் எலும்பு முறிந்ததை காயங்கட்டுவார். அப்புறம் நசல் கொண்டதை திடப்படுத்துவார். நம்ம இதிலெல்லாம் பலவீனமாக இருக்குமோ அந்த பலவீனத்திலெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். அதனால் அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நமது தேவன் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? நம்மளை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிற தேவன். நல்ல மேய்ப்பன் இப்படி தான் நம்மளை நடத்துவார் இல்லையா? அதனால் அவரை நோக்கி நாம் கேட்போம். அவரே நம்மளை வழி நடத்துவார். அவருடைய மந்தையில் நாம் சேர்ந்து விட வேண்டும். நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாக நம்ம இருந்தால் தான் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாகிலும் நம்மளை என்ன செய்வார்? காத்து கொள்வார். எந்த எதிரியும் நம்மை தாக்காதபடி அவர் காத்து கொள்வார். அடுத்தாப்புல நம்ம காணாமற் போன ஆடாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? நம்மளை தேடி கண்டுபிடித்து நம்மளை திரும்பவும் மந்தையில் என்ன செய்து கொள்கிறார்? சேர்த்து கொள்கிறார். அடுத்தாப்புல நம்ம துரத்துண்ட ஆடுன்னா அங்கேருந்து விரட்டப்பட்ட ஆடாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மை திரும்பவும் அவருடைய மந்தையில் சேர்த்து கொள்கிறார். அப்புறம் எலும்பு முறிந்ததாக இருந்தாலும் அந்த எலும்பை என்ன செய்கிறார்? நன்றாக காயங்கட்டி அதை ஆற்றுகிறார். அவர் நசல் கொண்டதுன்னா பலவீனப்பட்ட ஆடுகளை அவர் என்ன செய்கிறார்? அந்த பலவீனங்களையெல்லாம் நீக்கி கொழுத்த ஆடாக அவர் மாற்றுகிறார். அப்போ அந்த கிருபைகளை நாம் பெற வேண்டுமானால் அவருடைய நல்ல மேய்ப்பனாகிய அவருடைய மந்தையில் நாம் சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனப்பா. மேய்ப்பனுடைய மந்தையிலே நாங்கள் ஆடுகளாக இருக்கும் பொழுது நாங்கள் காணாமற் போனாலும் கர்த்தாவே எங்களை தேடி உம்முடைய மந்தையில் நீர் சேர்த்து கொள்ளுகிற தேவனப்பா. யாராலும் நாங்கள் துரத்தப்பட்டோம் ஆனால் கர்த்தாவே திரும்பவும் உம்முடைய மந்தையில், பரிசுத்த மந்தையில் நாங்கள் சேரும் ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. உம்மண்டை வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை எங்களுக்கு தந்து எப்பொழுதும் உம்முடைய மந்தையிலேயே நீர் எங்களை சேர்த்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி போவோம் ஆனால் சத்ரு எங்களை மேற்கொள்வானப்பா. அது நின்று எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் தர வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்குமானால் அதை நீர் காயங்கட்டுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நசல் கொண்டதாக இருந்தாலும் கர்த்தாவே, இந்த பலவீனப்பட்ட ஆடுகளை நீர் அந்த பலவீனங்களையெல்லாம் நீக்குகிறீரப்பா. சமாதானத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, எந்த பொருளாதார வீழ்ச்சியாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுகிறீரப்பா. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து எங்களுக்கு தேவையானதை தேவையான வேளையிலே கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்யவில்லையப்பா. அந்த பாதாளத்துக்கு போன பின்பு தான் அவன் யோசிக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, அது டூ லேட் என்று சொல்லத்தக்க வகையில் இருந்ததப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் போய்விடாதபடி இருக்கிற காலங்களிலே கர்த்தாவே நன்மையானவைகளை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கொடுத்த அந்த தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுமப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அதை மற்றவர்களுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு, ஆண்டவரே, சிறுவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த மாதிரி நாங்களும் கர்த்தாவே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. அன்பை நீர் கட்டளையிட்டலும் சுவாமி. இயேசுவே ஆசீர்வதியும். கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்பா. உங்களுடைய பலவீனங்களையெல்லாம் நீர் மாற்றி போடும். பயம் என்ற பலவீனத்தை நீர் முற்றிலுமாக நீக்கி ஆண்டவரே, நீர் அருளும் நீர் பலமும் அன்பும் உள்ள ஆவியை எங்களுக்கு தந்து
எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். மந்தையிலே நாங்கள் சேரவும் உம்மை எங்களுக்கு மேய்ப்பனாக முன்னிறுத்தி உமது வழியில் செல்லவும் நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி காக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. தொடர்ந்து யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் ஆட்டின் மேய்ப்பனாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.